Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 9 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python while loop program to do the following. First one, print first 10 natural numbers using while loop. Second, write a program to print the factorial of a number accepted from the user. Third, write a program to print a table of a number entered by the user. First one, write a Python while loop program to do the following. Idla first one, print first 10 natural numbers using while loop. So, first program la number while loop use பண்ணி first 10 natural numbers வந்து நம்ம output ல print பண்ண வைக்கணும். சரிங்களா? So, first நம்ம என்ன பண்றோம்னா variable declare பண்ணிக்கிறோம். I அப்படின்ற variableக்கு 1 அப்படின்ற value நம்ம assign பண்ணிருக்கோம். Next, while test condition கொடுத்துறோம். என்னன்னா I is less than or equal to 10. Print I, அதாவது while test condition true இருந்தது அப்படின்னா then body of the statement வந்து நமக்கு execute பண்ணணும். அதுதானே while statement உடைய கான்செப்ட். So I value வந்து உங்களுக்கு 10 விட lesser இருந்தது. So அந்த condition true இருந்தது அப்படின்னா print I. So I value என்னவோ அதை வந்து நமக்கு outputல print பண்ணணும். Next, I plus equal to 1. அதாவது I value வந்து 1 ஓட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். incremented by 1 அப்படின்றது அதுக்கான அர்த்தம். So எத்தனை சீக்வன்ஸ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா till it reaches to 10. So 10 நம்பரை ரீச் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? So நமக்கான அவுட்புட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்க 1 to 10 வரைக்கும் இந்த மாதிரி தான் அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்கை டைப் பண்ணிக்கலாங்களா? ஸோ ப்ரோக்ராம்க்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுல சேவ்ல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைலை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செய்யறது 9th லேப் அப்படின்றதுனால 9.lab-1 Roman 1.py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே எந்த டேட்டு எந்த மந்த் எந்த இயர் நம்ம செஞ்சோம் அப்படின்றதையும் டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குங்களா? இந்த ரன் கமாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் டீபகர்ல பைத்தான் டீபகரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரைட் எ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் அக்செப்டட் ஃப்ரம் த யூசர். நம்பர் ஈக்குவல் டு int input of enter any number f equal to 1 I equal to 1 while I is less than or equal to num f equal to f asterisk I equal to I plus 1 print factorial number is f. So இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ல ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிடுறோம். இதுல f அப்படின்றதுக்கு 1ன்ற வேல்யூவும் iக்கு 1ன்ற வேல்யூவும் நம்ம அசைன் பண்ணிட்டோம்.
டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்றோம். என்னன்னா while I is less than or equal to number. ஸோ நம்ம நம்பர்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது வந்து I வேல்யூ வந்து அந்த நம்பரை விட லெஸரா இருந்தது அப்படின்னா F வேல்யூ வந்து I வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்தது I வேல்யூவை இன்கிரிமெண்டட் பை 1 கொடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அவுட்புட் பாருங்க, என்டர் எனி நம்பர் 7 கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது 7க்கான ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 5040 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரியே 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதனுடைய ஃபேக்டோரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 120ன்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 10ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அதுக்கான ஃபேக்டோரியல் நம்பர் 362880ன்றது நமக்கு அவுட்புட்ல காட்டும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 9.lab-9 roman 2.py சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் கமாண்டுக்கு போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்டர் எனி நம்பர்னு கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம்? 7 கொடுக்குறோம். ஸோ ஃபேக்டோரியல் நம்பர் பாருங்க 5014 இருக்குங்களா? அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபேக்டோரியல் நம்பர் வந்து 120 டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. அகைன் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 10ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அவுட்புட் பாருங்க 362880 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், write a program to print a table of a number entered by the user. I equal to 1, num equal to int of input, enter any number. While I is less than or equal to 10, print I num equal num asterisk I equal to I plus 1. So இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்டிஜர் வேல்யூக்கான டேபிள் கொடுக்கிறோம். அதாவது 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இன்டிஜர் வேல்யூக்கான டேபிள் வந்து நம்ம கொடுக்கிறோம். எது வரைக்கும்னா அப் டு 10 வேல்யூ வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்க, என்டர் எனி நம்பர் இடத்துல 17 கொடுத்துறோம். ஸோ 17 1s are 17, 17 2s are 34. இந்த மாதிரி 17 10s are 170 நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 9.lab-9 roman 3.py சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் எனி நம்பர் அப்படின்னு கேக்குதுங்களா? இதுல 17 கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது இங்க பாருங்க 17th டேபிள் நமக்கு டிஸ்பிளே பண்ணுதா? பாருங்க 17 1s are 17, 17 2s are 34 அப் டு 10 வரைக்கும் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுதுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம while loop பத்தி கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது while loop டெஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து சீக்வன்ஸ் நம்பர்ஸை நம்ம அவுட்புட்ல கொண்டு வருது அப்படின்றத வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.